Exercise 2.10 question number 2. So 2 inequalities கொடுத்துட்டு நம்மள region வந்து find out பண்ண சொல்றாங்க. Y greater than or equal to 2x minus 2x plus 3y less than or equal to 6. So xy வந்து நம்ம find out பண்ண சொல்லலாம். நம்பர் லைன் டிரா பண்ணா நமக்கு xy தெரியணும். So நான் என்ன பண்ண போறேன் அப்படினா x க்கு வந்து நான் 0 கொடுக்கிறேன். இத வந்து நம்ம ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். y equal to 2x. ஓகேங்களா? So the equation ரைட் பண்ணோம்னா minus 2x plus 3y equal to 6. ஓகேங்களா? So இப்போ நான் x க்கு வந்து 0 அப்படி நான் போடுறேன் அப்படினா எனக்கு y வந்துட்டு 0 அந்த மாதிரி கிடைக்கும். நான் x க்கு வந்து 1 அப்படினா y வந்து 2 அந்த மாதிரி கிடைக்கும். நான் x க்கு -1 அப்படினு கொடுத்தனா y க்கு வந்து -2. ஓகேங்களா? சோ நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு தட் மீன்ஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு y = 2x அப்படிங்கற ஈக்குவேஷனுக்கு 3 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 0, 0, 1, 2, -1, -2. ஓகேங்களா? சோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் சப்போஸ் நான் என்ன பண்ண போறேன் x க்கு 0 அந்த மாதிரி கொடுக்கிறேன். x க்கு 0 கொடுத்தா டோட்டலா இது 0 அந்த மாதிரி மாறிடும். இப்போ 3 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது 6/3 அப்படினு வரும். அப்ப வந்து 2 அப்படினு கிடைக்கும். y ஓட வேல்யூ வந்து 2 அந்த மாதிரி கிடைக்கும். நான் தென் y க்கு வந்து 0 அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படினா எனக்கு வந்துட்டு இங்க இந்த -2 இந்த -2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது 6 - 2 அப்படினு வரும். சோ எனக்கு வந்துட்டு இங்க வேல்யூ வந்துட்டு -3 அந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. 0, 2 and -3, 0. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி நம்பர் லைனை டிரா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த y = 2x அப்படிங்கற ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். 0, 0 then 1, 2 அப்படினா x ல 1 y ல வந்துட்டு 2 இது 1, 2 then -1, -2 x ல -1 y ல வந்துட்டு -2 ஓகேங்களா இங்க இருக்கும். ஓகேங்களா -1, 2 இப்போ வந்துட்டு நம்ம இந்த நம்பர் லைனை டிரா பண்ணிரலாம். நம்பர் லைனை டிரா பண்ணியாச்சு. இது என்ன ஈக்குவேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா y = 2x அப்படிங்கற ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு 0, 2 and -3, 0 அப்படிங்கற பாயிண்ட் இருக்கு. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். 0, 2 எங்க வந்து x ஆக்சிஸ் 0 இருக்கும் அப்படினா y ஆக்சிஸ்ல தான் வந்து x 0. இது வந்து பாத்தீங்கன்னா 0, 2 சரிங்களா 0, 2. நெக்ஸ்ட் -3, 0 எங்க வந்து y 0 இருக்குனா x ஆக்சிஸ்ல -3. சோ -3, 0. சோ இந்த நம்பர் லைனை நம்ம டிரா பண்ணிடலாம். நம்பர் லைனை டிரா பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ என்ன பண்ணியாச்சு நம்பர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த ரீஜன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனில் இல்லாத ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து -2x + 3y = 6 அப்படின்ற அந்த ஈக்குவேஷனை நமக்கு இருக்கிற இன்இக்வாலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y greater than or equal to 2x அப்படின்ற ஒரு இன்இக்வாலிட்டி. இன்னொரு இன்இக்வாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா -2x + 3y less than or equal to 6. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரீஜன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் எதை எடுத்துக்கிறேன்னா இந்த y = 2x இந்த ரீஜன் எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின் வழியா போகல. அதனால இதை விட்டுட்டு நான் வேற ஒரு பாயிண்ட் எடுக்க போறேன். வேற ஒரு பாயிண்ட்னா இந்த y ஆக்சிஸ்ல மேல நான் அப்பர்ல எடுக்கிறேன். தட் மீன்ஸ் 4 எடுக்கிறேன்னு வெச்சுக்கீங்களா. 4 எடுக்கிறேன். இது என்ன அர்த்தம் 0, 4 அப்படி மீனிங் x க்கு வந்து நான் 0 போடுறேன். ஓகேங்களா? அப்ப y க்கு வந்து 4 போறேன். அப்ப 4 greater than or equal to 0 இந்த இன்இக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 4 வந்துட்டு 0 விட பெருசு தான். நான் அப்ப எப்படி ஷேட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைனுக்கு ஷேடிங் வந்து அப்பர்ல இருக்கும். ஷேடிங் எப்படி இருக்கும்னா அப்பர்ல இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணனும். இந்த நம்பர் லைனுக்கு ஷேடிங் எப்படி இருக்கும் அப்பர்ல இருக்கும். சோ ஒரு லைனுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த லைனுக்கு வந்து ஷேடிங் எங்க இருக்கும் அப்படினு பார்க்கலாம். இந்த லைன் வந்து ஆரிஜின் வழியா போகல. சோ நான் என்ன பண்ண போறேன் 0, 0 அப்படினு இந்த இன்இக்வாலிட்டில நான் அப்ளை பண்ணேன் அப்படினா x க்கு வந்து 0 y க்கும் 0 இது வந்து less than or equal to 6. அப்ப 0 less than or equal to 6. சோ இப்போ இந்த இன்இக்வாலிட்டியை வந்து 0 வந்துட்டு 6 விட குறைவு தான். அப்ப இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நான் எங்க எடுத்தேனா இந்த லைனுக்கு கீழே எடுத்தேன். அப்போ கீழே எடுக்கும்போது எனக்கு வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதுனால நான் ஷேடிங் வந்து டவுன்ல பண்ணனும். ஷேடிங் எப்படி பண்ணனும் டவுன்ல பண்ணனும். சோ இதோட ஷேடிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தேவையான அந்த ரீஜன் அப்படினு சொல்லும்போது இந்த 2 லைன்ஸ் ஓட கம்பைனா இருக்கும் இல்லையா அந்த ஷேடிங் தான் வந்து நமக்கு தேவையான அந்த ரீஜன். ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன். ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான அந்த ரீஜன்.